அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து 3 சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுளுடைய இந்த இறை பணி என்பது ஆசீர்வாதமான ஒரு பணி, புனிதத்துவம் நிறைந்த ஒரு பணி. இரண்டாவது சிந்தனை, இந்த இறைப்பணி என்பது மிக மிக சவால் நிறைந்த ஒரு பணி. மூன்றாவது, இந்த இறைப்பணி என்பது இந்த மன்னக புகழ்ச்சியையும் மன்னக பரிசையும் விரும்புவது அல்ல, மாறாக அது விண்ணக பரிசை மையப்படுத்தியது. இந்த 3 சிந்தனைகளை உங்களோடு நான் விரிவாக விளக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய இந்த இறைப்பணி என்பது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பணி, புனிதமிக்க ஒரு பணி. எப்படி இதை புரிந்து கொள்வது, அனுபவிப்பது என்றால், இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல வளரும். ஆண்டவர் தம் ஊழியருக்கு ஆற்றலை வெளிப்படுத்துவார். யார் ஆண்டவருடைய பணியை செய்கிறார்களோ, ஆண்டவருடைய ஊழியத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, கடவுளுடைய பணியை செய்வதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ, அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தரப்படுகிறது. இதனைத்தான் இன்னும் மேன்மையாக பல இறை வார்த்தைகள் எடுத்து சொல்லுகிறது. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவாக இருக்கிறீர். ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே பெயர் சொல்லி இந்த இறைப்பணிக்காக அழைக்கின்றார். உன்னை கருப்பையிலிருந்தே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ எனக்கு உரியவன், என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். உன் பாதங்கள் எத்துணை அருமையானது. எல்லாமே ஒரு நற்செய்தி பணியாளருக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு தருகின்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது. இதனையே ஒரு குருவானவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த குருவானவர் வெளிப்படுத்தி சொன்னார். அன்பு குருக்களே, மக்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய கரங்கள் ஆசீர்வாதமான கரங்கள், உங்களுடைய கரங்கள் புனிதமான கரங்கள், உங்களுடைய கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள். எனவே மக்களை ஆசீர்வதியுங்கள், மக்களை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிப்பதின் வழியாக ஒருவரின் மனம் ஆறுதல் பெறுகிறது, ஒருவரின் உள்ளம் நம்பிக்கை பெறுகிறது, ஒருவருடைய தீமை விலகுகிறது, ஒருவருக்குள் பரிசுத்தம் உண்டாகிறது, ஒருவருக்கு நன்மை கிடைக்கிறது, இன்னொருவருக்கு நோய்கள் குணமாகிறது. எனவே ஆசீர்வதித்துக் கொண்டே இருங்கள், மக்களை ஆசீர்வதியுங்கள். இது புனிதமான கரம், அபிஷேகம் செய்யப்பட்ட கரம் என்று சொல்லி அந்த குருவானவர் பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதத்தை உணரக்கூடிய ஒரு நிலையை கத்தோலிக்க திருச்சபை மிக அற்புதமாக வலியுறுத்தி இருக்கிறது. அதனால்தான் நம் குடும்பத்தில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் உடனடியாக நாம் ஒரு குருவானவரிடத்தில் ஓடி வருகிறோம். ஃபாதர், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்னை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு திருமண நாள், எங்களை ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை நிறைந்த நாள், எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்திற்காக செபியுங்க. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால், ஃபாதர் அவருக்காக செபியுங்க, அவருடைய நோய் குணமாக மன்றாடுங்க. இப்படியாக இந்த குருத்துவ வாழ்க்கை என்பதும் இந்த குருத்துவ பணி என்பதும் ஆசீர்வாதமிக்கதாக, புனிதமிக்கதாக இருக்கிறது. எனவே ஆசீர்வாதத்தை தேடி, அருளினை தேடி, புனிதத்தை தேடி வருகிற போது இந்த இறை ஊழியத்தில், இறை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்க வேண்டும். இந்த கரங்கள் ஆசீர்வாதமிக்க கரங்களாக மாற வேண்டும் என்றால்
அவர் தன்னை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறவராயிருக்கும். கிறிஸ்துவினுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நான் எப்பொழுது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேனோ, ஒரு திராட்சை கொடி அதனுடைய கிளைகள் எப்படி இணைந்திருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவோடு என் உள்ளம் இணையும் போது, என் இதயம் இணைந்திருக்கும் போது, என் வாழ்க்கை இணைந்திருக்கும் போது அது வாழ்வின் அனுபவமாக மாறி ஆசீர்வாதங்களை தருகிறது. கிறிஸ்துவனுடைய ஊழியருக்கு மிக மிக முக்கியம் அவர் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார் என்றால் அவர் பலன் தருகிறவராக மாறுகிறார். இரண்டாவது, இந்த இறைப்பணி என்பது சவால் நிறைந்த ஒரு பணி. சவால் நிறைந்த பணி. அதை இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு புகழ் கிடைக்கிறது, என்கிட்ட எல்லாரும் வந்து ஆசீர்வாதங்கள் வாங்குகிறார்கள். இந்த கரம் அபிஷேகம் செய்யப்பட்ட கரம், புனிதமான கரம், சரிதான். அதோடு நின்று விடுவதல்ல, அதோடு நின்று விடுவதல்ல. மாறாக இது துன்பங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த ஒரு இறைப்பணி, சவாலான பணி என்பதையும் உணர வேண்டும். அதனால்தான் நானோ சிலுவையை பற்றி பெருமை பாராட்டுகிறேன். வேற எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். இவ்வளவு மக்கள் ஓடி வராங்க, இவ்வளவு மக்கள் என்னுடைய பங்கில் இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் ஆசீர்வாதங்களை வாங்குறாங்க, அதில் பெருமை அல்ல. மாறாக என் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை கிறிஸ்துவுக்காக நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா? பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார் 2ஆம் வாசகத்தில், என் உடலில் உள்ள தழும்புகள், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதை எடுத்து சொல்லுகிறது, அதன் அடையாளமாக இருக்கிறது. அதையே இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து. பவுலடிகளார் கல்லடிப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், சிறைவாசம் சென்றார், தடியால் தாக்கப்பட்டார், அவரை சபித்தார்கள், அவரை துரத்தி அடித்தார்கள், நாடு கடத்தினார்கள். பல இடங்களுக்கு சென்றும் அந்த சவால்களை, அந்த துன்பங்களை, அந்த வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக இவரை பணி செய்கிறவராயிருக்கிறார். இறை பணியாளருக்கு இந்த துன்பங்களும் இந்த சவால்களும் தான் பெருமை என்பதை அது எடுத்துச் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த சவால் நிறைந்த, துன்பம் நிறைந்த பணியின் வழியாகத்தான் ஒவ்வொரு குருவானவரும், இறை ஊழியர்களும் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். வேற எந்த சபைகளிலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது, வேற எந்த திருச்சபையிலும் நீங்கள் அதை காண முடியாது. எதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு குருவானவரோ, ஒரு ஆயரோ, ஒரு திருத்தந்தையோ, ஒரு இறை ஊழியரோ, பொது நிலையினரோ கடவுளுடைய பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவருடைய பெயரானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களை புனிதர்களாக இன்றளவுக்கும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த திருச்சபையிலும் இந்த புனிதர் என்கிற நிலை இல்லை. கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்திய ஒருவர், கிறிஸ்துவுக்காக கழுத்து வெட்டுண்ட ஒருவர், கிறிஸ்துவுக்காக மார்பு அறுக்கப்பட்ட ஒருவர், கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலை சென்ற ஒருவர், கிறிஸ்துவுக்காக கல்லடிப்பட்ட ஒருவர், எல்லாரையும் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அங்கீகரித்திருக்கிறது. புனித நிலைக்கு அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தியவர்களை, புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்களை, மேன்மையோடு வாழ்ந்தவர்களை தாயாம் கத்தோலிக்க திரு அவை நினைவு கூறுகிறது. அந்த ஆயர்களை, அந்த குருக்களை, அந்த பொது நிலையினரை, திருத்தந்தையை நினைவு கூறுகிறது. எனவே நம் பெருமை என்பது சவால் நிறைந்த இயேசுவின் துன்பங்களில் தான் இருக்கிறது. அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இறை ஊழியர்கள் இருக்க வேண்டும். அந்த அவமானங்களை தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவினுடைய இந்த இறைப்பணி என்பது விண்ணகத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இந்த மண்ணக பரிசு கிடையாது அவங்களுக்கு, மாறாக விண்ணக பரிசு. விண்ணகத்தில் தான் அவர்களுடைய புகழ் அடங்கி இருக்கிறது. கடவுளோடு இருக்கின்ற அந்த பேறு பெற்ற ஒரு நிலை. அதனால்தான் யார் இவர்கள், யார் இவர்கள்? கடவுளோடு நிற்கின்ற தூதர்களாக இருக்கிறவர்கள், கடவுளுடைய
வெண்ணாடை அணிந்து கொண்டு தொங்கலாடை அணிந்து கொண்டு இருக்கின்ற யார் இவர்கள்? புனிதர்களாக, வானதூதர்களாக, ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கிற பாக்கியம் பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த மண்ணகத்தில் சவால்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் விண்ணகத்தை அவர்கள் பரிசாக பெற்றுக் கொள்ளுகிறார். சவுத் சூடான் என்கிற ஒரு நாட்டில் பணி செய்து கொண்டிருந்த என்னுடைய நண்பர் குரு ஒருவர் சொன்ன ஒரு இறை அனுபவம். ஃபாதர், இந்திய நாட்டில் அல்லது தமிழ்நாட்டில் குருவானவர்கள் இருக்கிறபடி அந்த வெளிநாடுகளில் சில இடங்களில் இருக்க முடியாது ஃபாதர். நீங்கள் இங்கே மதிப்போட, மரியாதையோட, ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, சில வசதிகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சவுத் சூடான் பகுதியில் நான் சந்தித்த ஒரு சவால், தண்ணி கூட இருக்காது ஃபாதர், சரியான சாப்பாடு இருக்காது. அந்த மக்கள் எல்லாம் மிகுந்த ஏழ்மையில், வறுமையில் இருப்பார்கள். நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னா சில நேரங்கள் அந்த பாலைவன பகுதியில் வண்டியே வச்சிருந்தா கூட தள்ளிக்கிட்டு தான் போகணும். அவ்வளவு தூரம் 10 மைல் தள்ளிக்கிட்டே போனோம் வண்டியை. அப்போதான் அடுத்த இடத்துக்கு போயிட்டு பணி செய்ய முடியும். அவ்வளவு சவாலானது. ரோடு வசதிகள் இருக்காது, மின்சார வசதிகள் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த பாலைவன பகுதியில் ஒரு முறை நான் போய்கொண்டிருந்த போது ஒரு திடீரென்று ஒரு கும்பல் வந்தது. கைகளில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். துப்பாக்கியை வைத்துக்கொண்டு என்னை அச்சுறுத்தினார்கள். நான் அப்பதான் முதல்ல அந்த ஒரு அனுபவத்தை பெறேன். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்ததில்லை முன்னாடி. துப்பாக்கியை வைத்துக்கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்னுடைய பாக்கெட்டில் இருந்தது எல்லாத்தையும் கொள்ளையை அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்னை மிரட்டினாங்க, சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிற, அங்க இருக்கிற அந்த ஏழ்மையில், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கல்வி பணியை ஆற்றி கொண்டிருந்த இந்த குருவானவருக்கு மிகுந்த அச்சுறுத்தல், துன்பம், வேதனை. ஆனாலும் இவற்றை எல்லாம் கடந்து என் உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறது. கடவுளுடைய பணி செய்வதில் என் உள்ளம் ஆர்வம் பெற்றிருக்கிறது. அப்பதான் இன்றைய நாளினுடைய இந்த இறை வார்த்தை, உன்னுடைய பரிசு என்பது இந்த மண்ணகத்தில் இல்லை. நீ வேதனையை, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், கஷ்டங்களில் இருந்தாலும் கூட உனக்கான கைமாறு ஆண்டவர் விண்ணகத்தில் உனக்கு கொடுக்கிறார். அதனால்தான் துன்பப்பட்ட, சவால் நிறைந்த இந்த உலகத்தில் பல கொடுமைகளை அனுபவித்த, சித்திரவதைகளை அனுபவித்த குருவானவர்களாக இருந்தாலும், பொதுநிலையினராக இருந்தாலும் அவர்களுக்கு விண்ணகத்தில் பரிசாக புனித நிலையை தாயாம் கத்தோலிக்க திரு அவை கொடுத்து வைத்திருக்கிறது. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன். ஓநாய்கள் இருக்கத்தான் செய்கிறது, பல இடங்களில் இருக்கிறது. இந்த ஓநாய்கள் மிகுந்த அச்சுறுத்தலை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், ஆபத்தை விளைவிக்கும், கஷ்டங்களை தருவிக்கும். ஆனாலும் இந்த சவால் நிறைந்த உலகத்தில் தான் நாம் நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும். இந்த சவால் நிறைந்த உலகத்தில் தான் நன்மைகளை செய்ய மக்களை அறிவுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த சவால் நிறைந்த இந்த உலகத்தில் தான் போட்டி, பொறாமை நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தான் அன்போடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, இரக்கத்தோடு வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீயா நானா என்கிற சொத்து பிரச்சனைகள் உள்ள இடத்தில், நில தகராறுகள் இருக்கிற இந்த இடத்தில், போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தான் அமைதியையும், சமாதானத்தையும், ஒற்றுமையும் சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மதிப்பீடுகளை விளைக்கின்ற போது, இந்த மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிற போது, இந்த மதிப்பீடுகளின்படி வாழ்கிற போது மண்ணகத்தில் ஒருவேளை நமக்கு இந்த பரிசு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக விண்ணகத்தில் ஆண்டவர் தருகிற இந்த அன்பு பரிசில் நாம் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ முடியும். இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.